அத்தியாயம் 110. மாட்டிக்கொண்ட துப்பட்டாவை எடுக்க தமிழ் திரும்பும் வேளை அந்த டிரைவர் சீட்டில் அமர்ந்திருந்த ஆண்டனி காரை எடுத்தான். அதனால் நூல் இலையில் தமிழின் முகத்தை ராவணனால் பார்க்க முடியாமல் போனது. அந்த துப்பட்டாவை எடுத்துவிட்ட தமிழ் வேகமாக தியேட்டர் உள்ளே நுழைந்தாள். படம் போட்டு விட்டார்கள். தமிழும் ரேணுகுட்டியும் மட்டுமே ஆர்வமாக அந்த படத்தை பார்த்து கொண்டிருந்தார்களே தவிர ரம்யா சற்று பதட்டமாகவே அமர்ந்திருந்தாள். இன்டர்வல் பிரேக் வந்ததும் ரெஸ்ட் ரூம் போறேன்டி என்று கழிவறைக்கு ஓடி வந்தவள் வாஷ் பேஷனில் தண்ணீர் எடுத்து முகத்தில் அடித்தாள். அவன் யாரு? அவனுக்கு எப்படி என தெரியும் என பல யோசனை ரம்யா மூளையை சுற்றி வண்டு போல் குடைந்து கொண்டிருந்தது. ஒரு வழியாக படம் எல்லாம் முடிந்து இவர்கள் வீடு செல்ல 10 மணி ஆகிவிட்டது. ரேணு வரும் வழியிலே உறங்கி போனதால் தமிழ் அவள் உறக்கம் கலையாமல் அவளை படுக்க வைத்தாள். ரம்யா தான் உறக்கம் வராமல் அல்லாடி கொண்டிருந்தாள். ரம்யா, ஆ என்னாச்சு? ரொம்ப நேரமா உன் முகமே சரியில்லை. ஏதாவது பிரச்சனையா? தமிழ் சரியாக கணித்து விட்டாள். அப்படிலாம் ஒன்றும் இல்லடி என்றவளுக்கு ஏனோ அதை சொல்ல தோன்றவில்லை. அவள் நிம்மதியை கெடுக்கவும் அவளுக்கு விருப்பமில்லை. சரி தூங்கு, நாளைக்கு வேலைக்கு போகணும்ல. ஆ என்றபடி அறைக்கு சென்று படுத்த ரம்யா உறக்கத்தை தழுவ நீண்ட நேரமாகி போனது. இன்று தமிழுக்கு இன்டர்னல் எக்ஸாம் இருந்தது. அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே அவள் கிளம்பி சென்று விட ரம்யா தான் ரேணுவை ஸ்கூலுக்கு அழைத்து சென்றாள். வீட்டிலிருந்து கிளம்பியதிலிருந்தே அவளுக்கு யாரோ தன்னை ஃபாலோ பண்ணுவது போல ஒரு எண்ணம். அதனால் அடிக்கடி தன் ஸ்கூட்டர் மிரர் வழியாக கவனித்து கொண்டே வந்தவள் அந்த ஸ்கூல் முன்னே ரேணுவை இறக்கிவிட்டாள். ரேணுகுட்டி உள்ளே செல்லும் முன் மறக்காமல் ரம்யாவை கட்டி அணைத்து அவள் கன்னத்தில் முத்தம் வைத்துவிட்டு தான் சென்றாள். ரம்யாவும் சிறு புன்னகையுடன் அங்கிருந்து கிளம்பி செல்ல அதை சற்று தள்ளியிருந்த காரிலிருந்து பார்த்து கொண்டிருந்தது ஒரு ஜோடி கண்கள். மலருக்கும் அது முதல் இன்டர்னல் எக்ஸாம் என்பதால் விடிய விடிய படித்தவள் அவசரமாய் எக்ஸாம் ஹால் நோக்கி ஓடி வந்தாள். அவளுக்கு ஒதுக்கப்பட்ட சீட்டில் அமர்ந்தவளுக்கு பெரும் அதிர்ச்சி என்னவெனில், அவள் பக்கத்து இருக்கையில் அந்த சீனியர் பொறுக்கி ராஜா அமர்ந்திருந்தான். அது அவனுக்கான சீட் இல்லைதான். ஆனால் அவள் பக்கத்தில் அமர இடம் மாறிக்கொண்டான். அவ்வளவுதான். இவ்வளவு நேரமும் இருந்த மொத்த நிம்மதியும் மலருக்கு காணாமல் போனது. அவள் உடலும் கையும் அப்பட்டமாக நடுங்கிக் கொண்டிருந்தது. எக்ஸாம் சூப்பர்வைசர் கூட அவன் இடம் மாறி அமர்ந்ததற்கு திட்டவில்லை. அவனை யாரும் கேள்வி கேட்க மாட்டார்கள் போலும். வெறுமனே எக்ஸாம் வந்திருந்தவன் ஒரு பேனா கூட கொண்டு வரவில்லை. எனக்கு என்ன என்பதை போல் திமிர் தோரணையில் அமர்ந்திருந்தவன் பக்கத்தில் இருந்த மலரை விழுங்குவது போல் பார்த்தான். என்ன சோப் போட்ட? என்ன ஷாம்பு யூஸ் பண்ற? அப்புறம் சைஸ் என்ன என்று அவளை கேள்வி மீது கேள்வியாக கேட்டுக்கொண்டே இருந்தவன் அவளை எக்ஸாம் எழுத விடாமல் டார்ச்சர் செய்தான். ஏற்கனவே பயத்தில் இருந்தவளுக்கு இவன் கேள்வியாக கேட்பதால் படித்ததெல்லாம் மறந்து போனது போல் இருந்தது. பதில் சொல்லவில்லை என்றால் அவள் பேனாவை பறித்து கொண்டு எக்ஸாம் எழுத விடாமல் தடுத்தான். மலருக்கு கண்ணெல்லாம் கலங்கியது. இதை அந்த பக்கம் சென்று தமிழ் கண்கள் பார்த்து விட்டது. தட்டி கேட்க சொல்லி மனம் சொன்னாலும் மகளின் முகம் கண் முன்னே வந்து செல்ல அதை பார்த்தும் பார்க்காதது போல் செல்ல வேண்டிய நிலை. ஒரு பக்கமாய் சாய்ந்து அமர்ந்திருந்தவன் ரோல் நம்பரை கூட அந்த பேப்பரில் எழுதவில்லை. பேனாவை அங்கும் இங்குமாய் சுழற்றியபடி மலரை உச்சி முதல் உள்ளங்கால் வரை அளந்து கொண்டிருந்தான். அவன் பார்வை அவளுக்கு ஒருவித அருவருப்பையும் பாதுகாப்பில்லா உணர்வையும் கொடுத்தது. அவன் கால் கொண்டு அவள் காலை உரசுவது, அவள் முடியை பிடித்து இழுப்பது, ஒருபடி மேலே போய் அவள் இடையை பிடித்து கிள்ளுவது என்று மோசமாக நடந்து கொண்டான். எப்பொழுது எக்ஸாம் முடியும், இந்த இடத்தை விட்டு ஓடிவிடலாம் என்று காத்து கொண்டிருந்த மலர் பெல் அடித்தது முதல் ஆளாக அங்கிருந்து ஓடிவிட்டாள். பாத்ரூம் சென்றவளுக்கு கண்ணீர் முட்டிக்கொண்டு வந்தது.
அப்பா அம்மா இல்லாமல் பாட்டியின் தயவில் வளர்ந்தவளுக்கு இந்த படிப்பு தான் அவள் வாழ்வின் அடுத்த கட்டத்துக்கு செல்ல ஒரு வழி. ஆனால் இது போன்ற சில பொறுக்கிகள் அப்பாவி பெண்களை படிக்க விடாமல் நாசம் செய்கிறார்கள். மேனேஜ்மெண்ட்டிடம் போய் சொல்லக்கூட அவளுக்கு தைரியம் இல்லை. இன்னும் 5 எக்ஸாம் உள்ளது. இதற்கும் இப்படித்தான் செய்வானோ என்று நினைக்கும் பொழுதே அவளுக்கு பயத்தில் தொண்டை அடைத்தது. இதை நினைத்து நினைத்து மதியம் உண்ணுவதை கூட மறந்தே போனாள் மலர். மதியமும் ஒரு எக்ஸாம் இருந்தது. அவளுக்கு முன்பே வந்து அமர்ந்திருந்த ராஜா காலை போலவே இப்பொழுதும் அவளை தொந்தரவு செய்து கொண்டிருந்தான். அங்கிருந்தவர்கள் இதை பார்த்தும் பார்க்காதது போலவே கடந்து சென்றார்கள். மினிஸ்டர் வீடு. பொதுவாக மினிஸ்டர் வீடென்றால் கொஞ்சம் பாதுகாப்பு பலமாக இருக்கத்தான் செய்யும். அதுவும் அவர் சிஎம் எடுபொடி. ஏன் அடுத்த சிஎம்மாக கூட வாய்ப்பிருக்கென்று பேசப்படுகிற பிச்சியப்பன் விளையாட்டுத்துறை அமைச்சர் வீடு. அந்த 4 மாடி வீட்டின் மேல் தளத்தில் ஒரு அப்பாவி பெண் ஒருத்தி அரைக்குறை ஆடையுடன் ஒரு ஓரமாய் சுருண்டு படுத்திருந்தாள். அவள் முன்னே இருக்கையை எடுத்து போட்டு அமர்ந்திருந்த சந்தோஷ் வெறும் ஷார்ட்ஸ் மட்டும் போட்டுக்கொண்டு கையில் சிகரெட்டுடன் அமர்ந்திருந்தான். ஏண்டே, நான் பொண்ணுங்க கூட சுத்துனா ட்ரக் அடிச்சா பப்போனா உனக்கு என்னடி பிரச்சனை? விளையாட்டுத்துறை அமைச்சர் மகன் பொண்ணுங்களோட விளையாட்டுன்னு நியூஸ்ல கொட்டை எழுத்துல போட்டிருக்க. ரிப்போர்ட்டர்னா நீ பெரிய டேஷா என அவன் காலால் அவள் கையை மிதித்தான். கிட்டத்தட்ட 2 நாட்களாக அந்த பெண்ணை கடத்தி வந்து அபியூஸ் செய்து அவளை கொடுமை செய்து கொண்டிருக்கிறான் அந்த சந்தோஷ் என்றவன். அவள் தைரியமான பெண் போலும். இத்தனை கொடுமையிலும் கூட அவள் உடைந்து விடவில்லை. பொறுக்கி நாய், சின்ன பொண்ணுங்களுக்கு ட்ரக் கொடுத்து அபியூஸ் பண்ணி அவங்க சம்மதம் இல்லாம அவங்கள தொற்றுக்க நீ ஜெயிலுக்கு போக வேண்டியவண்டா என்று பாதி மயக்கத்தில் உளறியவளை மெல்ல நெருங்கி அமர்ந்தான் சந்தோஷ். இவ்ளோ நடந்தும் இந்த திமிரு மட்டும் உனக்கு இன்னும் குறையவே இல்லடி என அவன் கையிலிருந்த சிகரெட் புகையால் அவளுக்கு சூடு வைத்தவன் அவள் இடையே வருடி நெருங்கும் சமயம் அவன் அரைக்கதவு தட்டப்பட்டது. என்ற கடுப்புடன் கதவை திறந்தான் சந்தோஷ். வெளியே அவன் ஆள் ஒருத்தன் நின்றான். என்னடா என்று கடுப்பாக விசாரித்தான். யாரோ முக்கியமான ஆள் வந்திருக்காங்களாம், ஐயா வர சொன்னாங்க, போ வர என்றவன் அந்த மயக்க ஊசி எடுத்து அந்த பெண்ணின் கழுத்தில் குத்தினான். வந்து உன்னை கவனிச்சுக்கிறேன்டே என ஆடையை மாட்டிக்கொண்டு லிப்ட் மூலமாக கீழே வந்தவன் ஹாலில் இருந்த சோஃபாவில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருந்த ராவணனை புரியாமல் பார்த்தான். ராவணன் யார் என்பது அவனுக்கு தெரியாது. அவன் தந்தை பக்கத்தில் வந்து ராவணனுக்கு எதிராக அமர்ந்தவன் ராவணனை போல் கால் மேல் கால் போட்டான். ராவணனுக்கு பின்னே கையை பின்னால் கோர்த்தபடி நிமிர்ந்த நடையுடன் நின்று கொண்டிருந்தான் ஆண்டனி. என்ன ராவணா, திடீர்னு வந்திருக்கீங்க? சொல்லி அனுப்பியிருந்தா நானே வந்திருப்பேனே. ராவணன் கண்கள் அவர் பக்கத்தில் அமர்ந்திருந்த சந்தோஷ் மீதுதான் இருந்தது. ஒரு ரிப்போர்ட்டர் பொண்ண 2 நாளா காணோமா, அதுக்கும் உங்க பையனுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கான்னு தெரிஞ்சுட்டு போலான்னு வந்த. ராவணன் தாடையை தடவியபடி சொல்ல சந்தோஷ் இதழ் நக்கலாக விரிந்தது. தெரிஞ்சு நீ என்ன கழட்ட போறியா? சந்தோஷ் கொஞ்சம் நக்கலாக கேட்க, ஏய் என்று ராவணன் பின்னே இருந்த ஆண்டனி துப்பாக்கியை எடுத்தான். இதை கண்டு அமைச்சரின் பாதுகாப்புக்கு நின்ற சிலர் துப்பாக்கியை எடுத்தனர். பொண்ணு இருக்கா இல்லையா? ராவணன் கேள்வி அது மட்டும்தான். என்ன ராவணா இப்படி கேட்குற? நாங்கள் எதுக்கு அந்த பொண்ணை தூக்க போகிறோம்? பொண்ணு எங்ககிட்ட இல்லை, நாங்கள் பொண்ணுங்களை கடவுளாக நினைக்கிறவங்க. ராவணன் மெல்ல இருக்கையிலிருந்து எழுந்தான். உடன் அமைச்சரும் எழுந்தார். கதவு வரை சென்ற ராவணன் மெல்ல திரும்பி பார்த்தான். ஒருவேளை பொண்ணு உங்ககிட்ட இருந்தா உன் புள்ள உனக்கு இருக்க மாட்டான் என்றபடி அந்த கூலர்ஸை எடுத்து கண்களில் மாட்டி கம்பீரமாய் நடந்து சென்றவனை முறைத்து பார்த்து கொண்டிருந்தான் சந்தோஷ். ரம்யாவுக்கு என்னவோ மனசு சரியில்லை. அதனால் தெரு ஓரமாய் இருக்கும் பிள்ளையார் சிலை முன்பு நின்று பிரார்த்தனை செய்து கொண்டவள் திருநீரை எடுத்து வைத்து கொண்டு திரும்ப சற்று வயதான பெண் ஒருவர்
மஞ்சள் பூசிய முகத்துடன் அவள் முன்னே வந்து நின்றார். அவர் நாட்டாமை மனைவி, அதாவது விக்ரமன் அன்னை. என்னம்மா, வேலைக்கு போறியா? ஆமாம்மா. ஏம்மா, கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. எனக்கு ஒரு உதவி பண்றியா? என்னம்மா பெரிய வார்த்தைலாம் சொல்றீங்க? என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. என் பிள்ளைக்கு ரொம்ப நாளா பொண்ணு பார்க்குறோம். ஆனா பிடி கொடுக்கவே மாட்டேங்கிறான். காலகாலத்தில் அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாதானே எங்க கடமை முடியும். அதுக்கு நான் என்னம்மா பண்ண முடியும்? விக்ரமனுக்கு உன் மேல நிறைய மரியாதை இருக்கு. நீ ஒரு வார்த்தை அவன்கிட்ட கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லுமா. ஆ, நான் சொன்னா எப்படிம்மா கேட்பாரு? சொல்லி பாரும்மா. இல்ல அவன் மனசுல யாராவது இருக்காங்களான்னு கேட்டு சொல்லுமா. ஒரு பொண்ணை பார்த்துட்டு பிடிக்கலன்னு சொன்னா பரவாயில்ல, பார்க்கறதுக்கு முன்னாடியே பிடிக்கலன்னு சொல்றான். சரிம்மா, நான் அவர்கிட்ட பேசி பார்க்குறேன். அப்புறம் நீயும் காலகாலத்தில் கல்யாணம் பண்ண பாரும்மா. பொட்ட பிள்ளைக்கு வயசு போச்சுன்னா கஷ்டம். என்னடா நான் இப்படி சொல்கிறேன்னு நினைக்காத. வயசில் கல்யாணம் ஆகாத பொண்ணும் கால் உடஞ்சி போன மாடும் ஒன்று தான். புறவு அடிமாட்டுக்கு தான் தாயி. ரம்யா பதில் எதுவும் சொல்லாமல் விரக்தியாக சிரித்து கொண்டாள். பெண்ணும் மாடும் ஒன்றுதான் என நினைக்கும் சமூகத்தில்தான் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவர்களிடம் பேசி புரிய வைக்க முடியாது என்று எண்ணியவள் ஃபேக்டரியை நோக்கி நடந்தாள். போகும் வழியில் விக்ரமன் இணைந்து கொண்டான். என்ன, வழக்கம் போல வண்டியில பெட்ரோல் இல்லையா? அவள் சற்று நக்கலாக கேட்க விக்ரமன் தலையை சொரிந்து கொண்டான். எங்க அம்மா கிட்ட ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்தீங்களே, என்ன சொன்னாங்க? உங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. நீங்க ஏன் விக்ரமன் கல்யாணம் பண்ணக்கூடாது? பண்ணிடலாம், நீங்க ஓகே சொன்னா. வாட்? அதாவது பொண்ணு ஓகே சொன்னா. லவ் பண்ணுறீங்களா விக்ரமன்? பண்ணலான்னு இருக்கேன், நீங்க மனசு வச்சா நடக்கும். நானா? நான் என்ன பண்ணணும்? எனக்காக அந்த பொண்ணுக்கிட்ட பேசணும் என்றபடி இருவரும் ஃபேக்டரி வந்து சேர இன்று ஃபேக்டரி அலங்காரங்கள் செய்யப்பட்டு ஜொலித்து கொண்டிருந்தது. வேலை ஆட்கள் அங்குமிங்கும் பரபரப்பாய் சுற்றி கொண்டிருந்தார்கள். அது இருக்கட்டும், என்னாச்சு விக்ரமன், இன்னைக்கு ஏதாவது ஃபங்க்ஷனா? உங்களுக்கு விஷயமே தெரியாதா? இன்னைக்கு புது ஓனர் வராரு. புது ஓனரா? ரம்யா விழி உயர்ந்தது. ஆமா, நம்ம முதலாளி எப்படா இதெல்லாம் வித்துட்டு ஃபாரின் போய் செட்டில் ஆகலான்னு சொல்லிட்டு இருந்தார்ல, திடீர்னு ஒருத்தர் ஃபேக்டரியே வாங்கிட்டார் போல. எனக்கே விஷயம் காலையில தான் தெரியும். யாரு வாங்கியிருக்கா? தெரில, போய் பார்த்தா தான் தெரியும். நீங்க மேனேஜர் தானே, உங்களுக்கே விஷயம் தெரியாதா? யாரும் சொல்லலையே என்றபடி இருவரும் ஆர்வமாக உள்ளே செல்ல அங்கே இவர்களைப் போல பலர் காத்து கொண்டிருந்தார்கள். அதுவும் கையில் மாலை மற்றும் பொக்கேவுடன். நட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் கம்பெனியை வாங்க யார் முன் வந்திருப்பார் என பெரும் யோசனையுடன் காத்து கொண்டிருந்தவர்களின் எதிர்பார்ப்புக்கு சொந்தக்காரன் கார் அந்த ஃபேக்டரி முன்னே வந்து நின்றது. காரிலிருந்து பிளாக் கலர் கோட் ஷூட் அணிந்து கம்பீரமாய் இறங்கி வந்தவனை கண்டு, ஓனர் சூப்பரா இருக்காருப்பா, சின்ன ஆளா இருக்காரு என்று சுற்றி இருந்தவர்கள் முணுமுணுக்கும் சத்தம் ரம்யா மற்றும் விக்ரமன் காதிலும் கேட்கத்தான் செய்தது. யாரவர் என்று அவர்களுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு உண்டாகி போனது. அந்த கோட் ஷூட் அணிந்தவன் கம்பீரமான நடையுடன் ஃபேக்டரி உள்ளே வர ரம்யா கையில் மாலை கொடுத்தான் விக்ரமன். ரம்யா மேடம், நீங்க தானே மேனேஜர், நீங்களே அவருக்கு மாலை போட்டுருங்க என்றான். ரம்யாவும் மாலையை தூக்கி பிடித்தபடி அந்த ஓனர் வரவிற்காக காத்திருக்க, தூக்கி பிடித்த மாலை வழி தெரிந்தது அங்கே கம்பீரமாய் நடந்து வந்தவனின் உருவம். ஒரு நொடி ரம்யா அதிர்ச்சியில் அப்படியே உறைந்து போய் நிற்க, அவளை இன்னும் அதிர்ச்சியாக்கும்படி அவள் முன்னே ஸ்டைலாக பேண்ட் பாக்கெட் உள்ளே கைவிட்டு கண்களில் கூலர் சனிந்தபடி வந்து நின்றான் கவின். அப்பா, அவெல்லாம் ஒரு ஆள்னு அவனுக்கு போய் பயப்படுறீங்களா என கத்திக்கொண்டிருந்தான் சந்தோஷ். பிச்சியப்பன் அமைதியாக அமர்ந்திருந்தார். இப்போ ஊனு ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவனை மொத்தமா முடிச்சு கட்டிடுறேன். சந்தோஷ், கொஞ்சம் பொறுமையாரு. உனக்கு அவனை பத்தி தெரியாது. அவன் யாரு, எங்க இருந்து வந்தான்னு தெரியல. திடீர்னு வர்ம இடத்துக்கு வந்து உக்காந்து எங்க எல்லாரையும் ஆட்டி படைக்கிறான். அவன் வாய் வார்த்தையா பேசிட்டு போறவன் இல்லை, செயல்ல காட்டக்கூடியவன். டேட், நீங்க மினிஸ்டர், நீங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும்.
கேவலம் இந்த ரவுடிக்கு பயப்படுறீங்களா? சந்தோஷ், நான் பயப்படுறது ஒன்றை நினச்சிதான். நீ தான் என் உசுரு, என் வாரிசு. உனக்காக தாண்டா இத்தனை சொத்தும். போதும், நீ ஆசைப்பட்ட மாதிரி அந்த பொண்ணை 2 நாள் டார்ச்சர் பண்ணிட்டல்ல, இதோட விட்டுரு. எனக்கு நீ வேணும்டா. நோ டேட், என்னால் எவனுக்கோ பயந்து அந்த பொண்ணை விட முடியாது. சந்தோஷ், இது என்னோட ஆர்டர். நீ அந்த பொண்ணை விடணும், அவ்வளோதான். இதுக்கு மேலே ஆர்கியூ பண்ணாத என்றபடி பிச்சையப்பன் அங்கிருந்து விலகி செல்ல சந்தோஷ் கடுப்பில் கையை பிசைந்தான். சார், இப்போ என்ன பண்ணுறது? அவன் ஆட்கள் கை கட்டி கேட்க சந்தோஷ் மூளை கேவலமாகவும் வில்லத்தனமாகவும் யோசித்தது. அவளை விடணும், அவ்வளோதானே, விட்டுருவோம் என்றான் எதையோ யோசித்தபடி. ஜானு முன்னே ஒரு புது சேலையை தூக்கி போட்டார் ஈஸ்வரி. ஜானு அதை புரியாமல் பார்த்தாள். கவின் கொடுத்தான், கட்டிக்கோ. கட்டி ஒரு ஃபோட்டோ அனுப்பு, அவனுக்கு அனுப்பி வைக்கணும், அப்பதான் நம்புவான். ஜானு கலங்கிய கண்களுடன் அந்த சேலையை கையில் எடுத்து கொண்டாள். கவின் ஒவ்வொரு முறையும் அவளுக்கு ஏதாவது வாங்கி அனுப்பி கொண்டேதான் இருப்பான். ஈஸ்வரி தான் அதை ஜானுவிடம் கொடுப்பதே இல்லை. ஆனால் கவின் இந்த முறை அவனுக்கு போட்டோ அனுப்ப சொல்லியிருக்கிறான், தங்கையை இந்த ஆடையில் பார்க்கும் ஆசையில். அதனால்தான் வேறு வழி இல்லாமல் அந்த சேலையை கொடுத்து விட்டார். ஏய், ஃபோட்டோ மட்டும்தான் அனுப்பணும். அதை விட்டுட்டு இங்கே நடக்கிற எதையாவது அவன்கிட்ட சொல்ல நினச்ச உன்னை கொன்றுவ, புரியுதா? ஜானு தலை பயத்தில் ஆடியது. அந்த சேலை எடுத்துக்கொண்டு அறைக்கு சென்றவள் அதை மார்போடு அணைத்து கொண்டு கண்ணீர் வடித்தாள். அண்ணா என்று அழுதாள். பல மாதங்களுக்கு பிறகு அவள் அண்ணன் வாங்கி கொடுத்த ஆடை அவளுக்கு கிடைத்திருக்கிறது. தலைக்கு குளித்து அந்த புடவையை ஆசை ஆசையாக அணிந்து கொண்டவள் சிரித்த முகத்துடன் போட்டோ எடுத்து தன் அண்ணனுக்கு அனுப்பி வைக்கும் முன் ஈஸ்வரியிடம் ஒப்புதல் வாங்கி கொண்டு அவர் முன்னே அதை அவனுக்கு அனுப்பி வைத்தாள். அவனிடமிருந்து என்ன பதில் வந்தது என்று தெரிந்து கொள்ளும் முன்னே ஈஸ்வரி போனை பிடுங்கிக் கொண்டார். ஜானுவுக்கு கோவில் செல்ல வேண்டும் போல இருந்தது. ஆனால் ஈஸ்வரி வெளியே செல்ல அனுமதி தர மாட்டார். இருந்தும் ஒரு தயக்கத்துடன் கோவில் சென்று வரட்டுமா என்று ஒப்புதல் கேட்டு பார்த்தாள். அவள் நல்ல நேரம் ஈஸ்வரி கொஞ்சம் நல்ல மூடில் இருந்தார் போலும். உடனே சரி என சொல்லிவிட்டார். ஜானுவுக்கு அதிர்ச்சிதான். ஏய், வெளியே போய் ஏதாவது கவினுக்கு தகவல் கொடுக்க நினைச்ச மவளே, அதோட உன் அழிவு காலம் ஆரம்பம். அவளை மிரட்டிதான் அனுப்பி வைத்தார். ஜானு மாட்டேன் என்று ஒப்புதல் கொடுத்துதான் கோவிலுக்கு நடந்து சென்றாள். அந்த தெருவை தாண்டி நடந்து சென்ற ஜானுவை திடீரென்று எங்கிருந்தோ வந்த கார் ஒன்று வழிமறித்து நின்றது. ஜானு என்னவென்று உணரும் முன்பே அந்த கார் அவளை உள்ளே இழுத்து போட்டு விருட்டென விரைந்தது. சற்று மறைவான இடத்தில் இந்த சம்பவம் நடந்ததால் யாரும் அதை கவனித்திருக்கவில்லை. அத்தியாயம் 111. தன் முன்னே நின்றவனை மிரண்டு போன விழியுடன் பார்த்து கொண்டிருந்தாள் ரம்யா. 5 வருடங்களுக்கு மேல் ஆகிவிட்டது அவனை பார்த்து. இப்பொழுதும் கூட அவள் முன்னே கவின்தான் நிற்கிறான் என்பதை அவளால் நம்பவே முடியவில்லை. ஒரு மாதிரி ஸ்டண்ட் ஆகி போய் நின்று கொண்டிருந்தாள். இன்னும் அவள் கரங்கள் அந்த மாலையை தூக்கி பிடித்துதான் இருந்தது. மேடம், மாலை போடுங்க என சுற்றி நின்றவர்கள் கூச்சல் எழுப்ப ரம்யா தயக்கமாக அந்த மாலையை கவினை நோக்கி கொண்டு சென்றவள் அவன் கழுத்து வரை எடுத்து சென்றாள். பின் திடீரென்று அந்த மாலையை பின்னோக்கி எடுத்தவள் அதை கவின் கையில் வைத்தாள். இதைத்தான் கவினும் எதிர்பார்த்தான். அவன் நினைத்தது போல இன்னும் ரம்யா மாறவே இல்லை. கேபினங்க? ரம்யாவை விட்டு வெளியே அகற்றாமல் கேட்டான். நான் கூட்டிட்டு போறேன் சார் என்று விக்ரமன் கவினை அழைத்து சென்றான். ஃபேக்டரியில் இருந்த அத்தனை பேரும் கவினை பற்றி மட்டுமே பேசி கொண்டிருந்தார்கள். இவரு பெரிய ஆளாம், பெரிய பெரிய பிஸ்னஸ்லாம் இருக்கான். ஆனால் அப்படிப்பட்டவர் எதுக்கு லாஸ்ட்ல ஒரு ஃபேக்டரியை வாங்கினாரு? என்னவா வேணாலும் இருக்கட்டும், முதலாளி நல்ல அழகா வடிவா இருக்காரு. ஏன்னா அங்கிருந்த அத்தனை பேரும் ரம்யா காதுபட கவினை பற்றி பேசி கொண்டிருக்க ரம்யா அவளுக்காக ஒதுக்கப்பட்ட அறையில் குறுக்கும் நெடுக்கும் பல்லை கடித்தபடி டென்ஷனாக நடந்து கொண்டிருந்தாள். எப்படி எப்படி எப்படி
என்பது மட்டுமே அவள் கேள்வியாக இருந்தது. யார் கண்ணில் படவே கூடாது என்று நினைத்தாலோ, யார் முன்பு நிற்கவே கூடாது என்று நினைத்தாலோ, அவன் முன்னே நின்ற காட்சிதான் அவள் மனக்கண்ணில் கடிகார முல்லை போல மீண்டும் மீண்டும் சுற்றி வந்தது. அவன் பார்த்த அந்த பார்வை யோசித்து பார்த்தாலே இப்பொழுதும் அவள் உடல் புல்லரித்தது. ஜிம் செய்யப்பட்ட தாடி, ஜெல் வைத்து மடக்கிய கற்றை முடி, காதில் மின்னிய ஒற்றை கடுக்கன். முன்பை விட உடலை இன்னும் ஃபிட்டாக மெருகேற்றி வைத்திருந்தான். 35 வயது ஆடவன் என்றால் இங்கிருந்து யாரும் நம்பவே மாட்டார்கள். அப்படித்தான் இருந்தது அவன் உடல். முன்பை விட இப்பொழுதும் கூடுதல் அழகாக இருந்தான். கருமம், காதல் கொண்டவளின் மனம் அவனை கண்டதிலிருந்தே லப்டப் லப்டப் என்று அடித்து கொண்டிருக்கிறது. இங்க எப்படி வந்தான்? என்னை கண்டுபிடிச்சு வந்தானா, இல்லை யதார்த்தமா வந்தானா என அதை யோசித்து யோசித்து அவளுக்கு தலையை வெடிப்பது போல இருந்தது. இதில் அவன் அழகாக இருந்தது வேறு, இன்னும் அவளை டார்ச்சர் செய்தது. மேடம், திடீரென கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தான் விக்ரமன். இவள் ஒரு நொடி பயந்தே போனாள். சார் உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. என்னே வா? ஆமாம், நீங்கள் தானே மேனேஜர், அப்போ உங்களை தான். போங்க வர. உடனே கூட்டிகிட்டு வர சொன்னார். வர போங்க என்றவளுக்கு இதயம் தாறுமாறாக துடித்தது. தைரியமான பெண்தான், ஆனால் அவனை சந்திக்க தைரியம் வரவில்லை. எல்லா இறைவனையும் வேண்டிக் கொண்டு பெரும் தயக்கத்துடன் அந்த ஓனர் அறையின் முன்பே போய் நின்றவளுக்கு உள்ளே செல்ல அத்தனை பதட்டம். பின் என்ன ஆனாலும் பார்த்து கொள்ளலாம் என மொத்த தைரியத்தையும் ஒன்று திரட்டி உள்ளே சென்றவளின் தைரியம் அங்கே திமிர் தோரணையுடன் அமர்ந்திருந்தவனை கண்டு மொத்தமாய் காணாமல் போனது. திடீரென ஜானுவை அள்ளி போட்டு கொண்டு சென்ற அந்த கார் ஆளில்லா சாலையில் மின்னல் வேகத்தில் சென்றது. ஜானு பயந்து போன விழிகளுடன் கத்த முற்படும் சமயம் அவள் பக்கத்தில் அமர்ந்திருந்தவனை கண்டு அப்படியே நின்றது. நீங்களா என்றால் சற்று சிறு அதிர்ச்சியுடன். அவள் அருகே ஒரு திமிர் பார்வையுடன் ஜாகிங் உடையில் அமர்ந்திருந்தான் அருண். காரில் இவனும் டிரைவரும் மட்டும்தான் இருந்தார்கள். ஆனால் பின் சீட்டில் நடக்கும் எதையும் முன் சீட்டில் மட்டுமல்ல, வெளியே இருப்பவர்களாலும் பார்க்க முடியாதபடி கவர் பண்ணி இருந்தது. எஸ், நானே தான் என்றவனின் பார்வை ஜானு பக்கம் திரும்பியது. முதல் முறை அவளை சேலையில் பார்க்கிறான். சுடிதாரை விட அவளுக்கு சேலை அழகாக இருந்தது. அதுவும் அவளின் அங்க வளைவுகளை அழகாய் எடுத்து காட்டியதால் இன்னும் அவனுக்கு பிடித்து போனதோ என்னவோ. வாவ், யூ லுக் கார்ஜியஸ் என்றவன் கண்ணில் அணிந்திருந்த கூலர்ஸை கழட்டிவிட்டு அவளை மொத்தமாய் ரசித்தான். வழக்கம் போல் அவன் பார்வை ஜானுவுக்கு அருவருப்பை தான் கொடுத்தது. என்ன பண்றீங்க? என்னை இறக்கி விடுங்க என்றவள் அவனை உரசிவிடக்கூடாது என கதவோரமாய் ஒட்டி அமர்ந்திருந்தாள். அவனை தீண்டிவிடக்கூடாது என்று அவள் விலகி விலகி செல்லத்தான் அது இன்னும் அவனுக்கு சுவாரஸ்யத்தை கொடுத்தது. இறக்கி விடணுமா? இறக்கி விடதான் நான் உன்னை ஹைஜாக் பண்ணி தூக்கிட்டு வந்தானா? டிரைவர், காரை நிறுத்துங்க, காரை நிறுத்துங்க, நான் இறங்கணும், நிறுத்துங்க என்று கூச்சல் போட்டு கத்தினாள். அருணுக்கு சிரிப்பு தான் வந்தது. வாட் பிரின்சஸ், குழந்தைத்தனமா பிஹேவ் பண்ற? நான் சொல்லாம இந்த கார் நிக்காது. சார் ப்ளீஸ். அருண், கால் மீ அருண். அருண் சார் ப்ளீஸ், காரை ஸ்டாப் பண்ணுங்க, நான் போகணும். போலாம் பிரின்சஸ், பட் நான் கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டு போ. எந்த கேள்வி? நீ எனக்கு வேணும். ஜானு அவனை ஒரு கேவலமான லுக்கு விட்டாள். அது அவனுக்கும் புரியதான் செய்தது. யா பேப்ஸ், நீ என்னை கேவலமாக கூட திட்டு. ஐ டோன்ட் வரி அபவுட் தட். எனக்கு நான் கேட்டது வேணும். அதுக்கு வேற மாதிரி பொண்ணு பாருங்க என்று சற்று கோபமாக சொன்னவள் அந்த காரு கதவை திறக்க முற்பட்டாள். சத்தம் போட்டு கத்தினாள். அந்த கண்ணாடியை உடைக்க முற்பட்டாள். அருண் அதை தடுப்பதற்கு பதிலாக ரசித்து கொண்டிருந்தான். நீ என்னை இம்ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்க. யூனோ, லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் ரிஜெக்ஷன் பார்க்குறேன். இது வரைக்கும் எந்த பொண்ணும் என்னை வேண்டான்னு சொன்னதே இல்லை என்று மெல்ல அவள் கையை பிடித்தான். ஜானு அவன் கையை உதறிவிட்டாள். அவன் சிரிப்புடன் மீண்டும் அவள் கையை பிடித்தான்.
அவள் மீண்டும் தட்டி விட்டாள். அவன் மீண்டும் மீண்டும் பிடித்தான். ஆனால் இந்த முறை அவளால் தட்டி விட முடியவில்லை. அவன் பிடி உறுதியாக இருந்தது. ஜானு சிறு பயத்துடன் அவனை ஏறிட்டாள். அருண் அவள் கையை பிடித்து தன் கைகளுக்குள் வைத்து கொண்டவன் மெல்ல அவளை உரசி அமர்ந்தான். சார் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, நான் வீட்டுக்கு போகணும். அவன் அவள் வளையல்களை தொட்டு பார்த்தான். சார் எனக்கு பயமா இருக்கு. பயமா? என்கிட்ட பயமா? என்று இன்னும் அவளை நெருங்கி அமர்ந்தவன் அவள் கன்னத்தை தொட்டு பார்த்தான். சார் ப்ளீஸ். ஹே பிரின்சஸ், நீ வேணான்னு சொல்லும் போதுதான் நீ எனக்கு வேணும்னு தோணுது. ஏன் என் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? என்று மெல்ல அவன் தாடி முடிகள் கொண்ட கன்னத்தால் அவள் மிருதுவான கன்னத்தை உரசினான். ஜானு சற்று வேகமாக பிடித்து அவனை தள்ளிவிட, இதில் அந்த பக்கம் இருந்த கதவில் போய் முட்டினான் அருண். அவளை சற்று சாதாரணமாக எடை போட்டு விட்டான். ஜானு எச்சில் விழுங்கி கொண்டாள். ஸ்மூத்தா ஹேண்டில் பண்றது உனக்கு பிடிக்கலன்னு நினைக்கிற என்று அவளின் காலை பிடித்து இழுத்தான். இதில் ஜானு நிலை தடுமாறி அவன் மீது வந்து விழுந்தாள். பாஸ், உள்ள பூந்து தூக்கிட்டு வந்துடலாமா? ஆண்டனி பொறுக்க முடியாமல் கேட்டான். ராவணன் நினைத்தால் அதெல்லாம் சாதாரணம். ஆனால் மினிஸ்டர் வீட்டுக்கு சென்று ரவுடி பிரச்சனை செய்ததாய் பேப்பர் முழுவதும் வந்துவிடும். அதனால்தான் அவன் வெளியே வர ராவணன் வாய்ப்பு கொடுத்தான். சந்தோஷ் வெளியே வந்தால் பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்திருந்தான். ஆனால் அவனுக்கு வாய்ப்பு கொடுத்ததே தவறு என்பதை ராவணன் உணரும் நேரமும் வந்தது. சந்தோஷ் கார் அந்த 4 வழி சாலையின் நடுவே வந்து நின்றது. ஆட்கள் அதிகமாக இருக்கும் இடம் அது. காரின் கதவு மெல்ல திறக்கப்பட்டது. காரிலிருந்து ஒரு மெல்லிய துணியை சுற்றியபடி இறங்கினாள் அந்த ரிப்போர்ட்டர் பெண். உடலெங்கும் காயமாக இருந்தது. முடியெல்லாம் களைத்து போயிருந்தது. திடீரென்று ஒரு பெண் இப்படி ஒரு நிலையில் வந்து நின்றதால் சுற்றி நின்றவர்கள் அவளை வேடிக்கை பார்க்க அந்த கார் அங்கிருந்து நகர்ந்தது. அந்த கார் நகர நகர அந்த பெண்ணின் உடலோடு மூடியிருந்த துணியும் அந்த காரோடு சேர்ந்து சென்றது. கடைசியாக அந்த மொத்த துணியும் அவள் உடலை விட்டு நழுவி செல்ல, ஆடையில்லாமல் வெற்று மேனியுடன் நின்றவள் பாதி மயங்கிய நிலையில் அவள் மார்பை மறைத்து கொண்டாள். அங்கிருந்த பலர் அவளுக்கு உதவ முன்வராமல் போனில் போட்டோவும் வீடியோவும் எடுக்க, அவள் கலங்கிய விழியுடன் சுற்றி முற்றி பார்த்தபடி 2 எட்டு எடுத்து வைக்க, படார் என்று பின்னே வந்த கார் ஒன்று அவளை அடித்து தூக்கிவிட்டு சென்றது. அவள் காலை பிடித்து இழுத்தான் அருண். அதில் ஜானு நிலை தடுமாறி அவன் மீது வந்து விழுந்தாள். அவன் முன் அவள் சுண்டலி போலதான் இருந்தாள். விடுங்க என்றவளால் அவன் கைவளவில் இருந்து இம்மியும் நகர முடியவில்லை. அவன் கரம் அவள் இடையோரம் இருந்த சேலையை விலக்கி அவள் மெல்லிடையில் அழுத்தமாய் பதிந்தது. பெண்ணவள் அவனிடமிருந்து விலக முயன்றாள். அவன் கரம் அவன் கைகளுக்குள் சிக்கிக்கொள்ள அவள் கன்னத்தை பிடித்து தன்னை பார்க்கும்படி செய்தான். ஐ வாண்ட் யூ. அந்த கண்களை பார்த்தபடி சொன்னான். ஜானுவுக்கு பயத்தில் பேச்சே வரவில்லை. நீங்க பண்றது தப்பு, அவள் திக்கி திணறி சொன்னாள். யா, ஐ நோ, பட் ஐ லைக் திஸ் என்றவன் இன்னும் அவள் இடையில் இறுக்கம் கொடுக்க ஜானு கண் கலங்கி போனது. ஹே லுக் அட் மீ என்று அவள் கன்னத்தை திருப்பினான். அவள் கண்கள் கலங்கி போயிருந்தது. லுக் ஜானு, எனக்கு உன்னை அடைய 5 நிமிஷம் ஆகாது. பட் நான் அப்படி பண்ண விரும்பல. எனக்கு உன் சம்மதம் வேணும். இது ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஹேய், நான் என்ன கேட்டேன்? ஜஸ்ட் உன் கூட இருக்கணும், அவ்வளோதான். ஜானு கன்னத்தை திருப்பிக் கொண்டாள். இங்க பாரு, என்ன பாரு என்று மீண்டும் அவள் கன்னத்தை திருப்பியவன் அவள் கன்னத்தை வருடி கொடுத்தபடி சொன்னான். நான் உன்னை விட அழகிய பார்த்துருக்கேன், அவங்க கூட ஸ்டே பண்ணியிருக்கேன். பட் அதெல்லாம் வேற. உன்கிட்ட என்னமோ இருக்கு, யூனோ. உன்னை பார்த்துட்டு போனதுலேருந்து தூக்கமே வரல. உன் நினப்பாவே இருக்கு. என்னால் எதுலேயும் ஃபோக்கஸ் பண்ணவே முடியல என்று அவள் நெற்றியில் விழுந்த முடியை காதோரம் விலக்கி விட்டான். ஜானு கன்னத்தில் கண்ணீர் கரை புரண்டு ஓடியது. ஒன்டே, ஜஸ்ட் ஒன்டே என் கூட நான் சொல்கிற மாதிரி இருந்தா போதும். அப்புறம் நான் உன்னை ஒன்றுமே பண்ண மாட்டேன்
என்று அவள் கன்னத்தை வருடி கொடுத்தவன் மெல்ல அவள் சிவந்த இதழை பிடித்து இழுத்தான். இப்போ கூட என்னால் உன்னை என்ன வேணாலும் பண்ண முடியும் என்று அவள் இதழ் வரை நெருங்கியவனுக்கும் அவள் இதழுக்கும் நூலளவே இடைவெளி இருந்தது. பட் நான் அப்படி பண்ண மாட்டேன். பேசிக்லி ஐ எம் குட் பாய். ஆனால் இது கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கணுமா இல்லையாங்கிறது உன் கையில் தான் இருக்கு. யூனோ, நம்ம ஃபர்ஸ்ட் கிஸ் எப்படிலாம் இருக்கணும்னு பிளான் பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா என்றவனுக்கு இப்பொழுதே அவளை எடுத்துக்கொள்ள ஆசை. ஜானு பயத்தில் கண்ணை மூடிக்கொண்டாள். யோசிச்சு சொல்லு. உனக்கு 1 வீக் டைம் தரேன். எனக்கு பிடிச்ச பதில சொல்லு என்றவன் ஒரு விசில் அடிக்க அந்த கார் பட்டென்று நின்றது. நெக்ஸ்ட் டைம் உன்னை இப்படியே விட மாட்டேன் என்று அவள் கழுத்து வளைவில் வாசம் பிடித்தவன் அவள் இடையே இன்னும் இறுக்கமாய் பிடித்து அவளை அணைத்துதான் விடுவித்தான். ஜானு தப்பித்தோம் என்று அவசரமாய் கீழிறங்கினாள். அருண் கார் கண்ணாடியை கீழே இறக்கினான். ஹே பிரின்சஸ், யூ லுக் அப்சல்யூட்லி ஸ்டன்னிங் இன் திஸ் saree. யூ ஆர் கில்லிங் மீ. டோன்ட் wear a saree in front of me next time. I will lose control. என்றபடி பறக்கும் முத்தத்தை அனுப்பியவன் அந்த கண்ணாடி எடுத்து மாட்டிக்கொண்டான். ஜானு கலங்கிய கண்களுடன் மிரண்டு போய் நின்றாள். தன் முன்னே திமிர்த்த ஓர்னையுடன் அமர்ந்திருந்தவனை கண்டு கொள்ளாமல் எங்கோ வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் ரம்யா. வேற அவளால் என்ன செய்ய முடியும்? அவன் கண்களை அவளால் நேருக்கு நேர் பார்க்க முடியவில்லை. கோபம் வெறுப்பெல்லாம் அவனுக்குத்தானே. அவளின் பாழாய் போன மனம் அவனை வெறித்தனமாக காதலித்து கொண்டேதானே இருக்கிறது. கவின் கண்கள் அவளை உச்சி முதல் உள்ளங்கால் வரை ஒன்று விடாமல் அளவெடுத்தது. அதற்கு இடையூறாக இருந்ததாலோ என்னவோ ஜூஸ் வாங்கி வர சொல்லி அங்கே நின்ற விக்ரமனை கூட அனுப்பிவிட்டான். இழுத்து பின்னிய ஜடை, த்ரெட்டிங் செய்யப்பட்ட புருவத்துக்கு நடுவே ஒரு சிவப்பு பொட்டு, சிவந்த இதழ்களை பதற்றத்தில் கடித்து இன்னும் வெறுப்பேற்றி கொண்டிருந்தாள். கழுத்து வரை மூடியிருந்த காலர் வைத்த காட்டன் குருதி கைகள் வரை கவர் பண்ணியிருந்தது. ஒரு ஜீன்ஸ் பேண்ட் அணிந்திருந்தாள். முன்பை விட சற்று எடை ஏறி இருந்தாள். அவன் கட்டிய தாழி இருக்கிறதா இல்லையா என்பதை ஆராய அவன் கண்கள் அவள் கழுத்தை சுற்றிய வட்டமிட்டு கொண்டிருந்தது. ஆனால் அதை தவறாக புரிந்து கொண்டவள் அவன் தவறான நோக்கத்தோடு பார்க்கிறான் என்று எண்ணி, பொறுக்கி இவென்ன திருந்தவே இல்லை என்று முனகியபடி அந்த துப்பட்டாவை சற்று மேலே ஏற்றி போட்டுக்கொண்டாள். வெல் மிஸ்ஸஸ் ரம்யா கவின், ஹவ் ஆர் யூ என்றான் ஒரு நக்கல் தோரணையுடன். ரொம்ப நல்லா இருக்கேன். ஆனால் நீங்கள் தப்பா என் பின்னாடி கவினை சேர்த்துட்டீங்க. அவளும் அவனுக்கு குறையாத திமிருடன் சொல்ல அவன் இதழ் விரிந்தது. இந்த திமிருன்னா குறையவே இல்லை என்று முனகிக் கொண்டவன் இருக்கையிலிருந்து எழுந்தான். உள்ளுக்குள் சற்று பயம் இருந்தாலும் வெளியே காட்டிக்கொள்ளாதது போலவே இருந்தாள் ரம்யா. ஓஹோ என்றவன் மெல்ல அவள் முன்னே வந்து நின்றான். கண்களில் இருந்த கூலர்ஸை கழட்டிவிட்டு அவள் கண்களை நேருக்கு நேர் சந்தித்தான். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உன் முன்னாடி வந்து நிப்பேன்னு எதிர்பார்க்கலல்ல. ரம்யா அமைதியாக இருந்தாள். 5 வருஷம் நீ எனக்கு ஆட்டம் காட்டின அந்த 5 வருஷமும் வெறி பிடிச்சவ மாதிரி உழைச்சேன். என் திறமைய வளர்த்த, உன்னை தேடின. அண்ட் ஃபைனலி என்று அவளை கண்டு ஒரு நக்கல் புன்னகையை உதிர்த்தான். நான் யாரோ நினைச்சு நீங்க பேசிருக்கீங்க சார். முகத்தில் எந்த உணர்வையும் காட்டாமல் பேசியவளை கண்டு அவன் இதழ் விரிந்தது. உனக்கு நடிக்க சொல்லியா தரணும்? என்னை காதல் பண்ணிட்டு ஏமாத்திட்டு போனவ தானே நீ? எனக்கு நீங்க யாருன்னே தெரியாது சார். நம்ம ஃபேக்ட்ரி விஷயமா இருந்தா பேசலாம், இல்லைன்னா நான் வெளியே போறேன் சார். அப்படியா? அப்போ நான் யாருன்னே தெரியாது? தெரியாது சார். தெரியாதா என்று அவளை நோக்கி அடியெடுத்து வைத்தான். ரம்யா பின்னால் நகர்ந்தாள். தெரியாது சார் என்றவளின் இதழ் அந்த வார்த்தையை சொல்லி முடிக்கும் முன் அவன் செவ்விதழால் வன்மையாக சிறைப்பட்டிருந்தது. அந்த ஐசியு வார்டில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டிருந்தாள் அந்த ரிப்போர்ட்டர் பெண். ராவணன் கண்கள் சிவக்க அந்த ஐசியு முன்னே அமர்ந்திருந்தான். பாஸ், ஆண்டனி சற்று தயங்கி அழைத்தான். ராவணன் சிவந்த விழியுடன் நிமிர்ந்தான். கார் ரெடியா இருக்கு.
ராவணன் எழுந்தான். வேக எட்டுடன் காரில் போய் அமர்ந்தான். கார் நேராக அமைச்சர் வீட்டின் முன்பே போய் நின்றது. காரில் இருந்து இறங்கிய ராவணன் நேராக அந்த அமைச்சர் வீட்டுக்குள் போய் நின்றான். அமைச்சர் வேகமாக ஓடி வந்தார். ரவணா, அந்த பொறுக்கி அப்படி ஒரு காரியம் பண்ணுவான்னு நான் நினைக்கல. அவனை பெத்ததுக்கு நான் கவலைப்படுறேன். அவன் எங்க போனான்னு தெரியலப்பா. அவன் வந்தா நானே அவனை உண்டில்லன்னு பண்ணிடுறேன் என்று சிவாஜியை விட பல மடங்கு நடிப்பை போட்டார். ராவணன் இதழ் மெல்ல விரிந்தது. அந்த சிரிப்பு கோபத்தை விட பயங்கரமானது என்பதை அறிந்தவர்கள் மட்டுமே அறிவர். உன் பையன் யாருன்னு காட்டிட்டான், நான் யாருன்னு உன் பையனுக்கு காட்டுறேன் என்றான் ராவணன் இதழ் வளைத்து. ரவணா, ராவணன் சிரித்தான். காட்டுவன் என்றான் அந்த இடமெங்கும் அதிரும்படி.